ஹலோ கைஸ், நான் உங்கள் சின்ன பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த முட்டையெல்லாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயில் போட்டு நம்ம வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப் ஆயில் வந்து யார் அதிகமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆஃப் ஆயில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ சேலஞ்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1000 ருபீஸுங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக காமெடியாக கொண்டு போவோம். கைஸ் எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணியாச்சுங்க. அங்கே பாருங்கள், நம்ம பசங்களாம் எல்லாரும் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் ஒரு ஆய் கட்டுங்களா. ஸோ அங்கே பாருங்க, நம்ம வந்து அடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. இனிமேல் கல் சூடாயிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரில் நம்ம வந்து எல்லா ஆஃப் ஆயிலையும் போட்டு முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆஃப் ஆயில் போடுறத வந்து நம்ம வீடியோவில் அதிகமாக காட்ட மாட்டோங்க. ஸோ நம்ம ஆஃப் ஆயில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுறதை மட்டும் நம்ம வீடியோவில் காட்டலாம். மக்களே எங்கே பாருங்கள், கல் சூடாயிருச்சுங்க. ஸோ ஆஃப் ஆயிலில் நம்ம உடச்சி ஊற்ற வேண்டியதான். 50 முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க கண்டிப்பாக ப்ரைஸை வின் பண்ண போகிறாங்க. சரியான சூடாக இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப் ஆயில் போடவே. அதுக்கப்புறம் இது வரும் சொல்லலாமா. ஃபஸ்ட்டு முட்டையை ஊற்றுறோம், உடச்சி கரெக்டாக ஊற்றுறாடே. பெப்பர் போடுறாடா சங்கர். இன்னைக்கு நம்மளோட மாஸ்டர் இவன் தாங்க. ஒரே டைம் எத்தனை ராய்க்கு போட முடியும்? கிளப்புறா சிம்ப சொல்கிறா. ஒரே டைமுக்கு என்ன ஒரு 6 போகலான்னு நினைக்கிறேன். 6 4 தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம். எத்தனை சாப்பிட போகிறோம் தான் தெரியல. ஆஃப் ஆயில் வெந்துக்கிட்டு இருக்கு. மக்களை இவங்க எங்கே ஒழுங்காக போடுறாங்க, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக ஆஃப் ஆயில் இந்த மிளகாத்தூள் போடு. எப்படி அடாடா சரி போடு. மலை சாரல் மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். கார் அதிகமாக பெப்பர் அதிகமாக போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ கார் அதிகமாக போட்டு வேலை எதாவது காட்டுன்னு நினைக்கிறேன். டே அதெல்லாம் ஒன்றும் கட்டுறதில்ல. என்னடா கேட்குது, மலைப்பாம்பு வர மாதிரி இருக்குது. ஆஃப் ஆயில் இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க. டே இந்தாரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆஃப் ஆயில் பக்கம் சுற்றுப்போன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கும் எப்படி அதுக்கு திடீர்னு இங்கே இருக்கும், திடீர்னு அந்த பக்கம் நவரும் வேகமாக பண்ணுவாங்க. ஒன்னடா உடஞ்சி போய் சொன்ன. கிட்ட போடாதரா. கல்லோடு இதே எல்லாம் கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ஆயிலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 ஆஃப் ஆயில் இதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை ஆஃப் ஆயில்? 12. இப்போ வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சேலஞ்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 12 ஆஃப் ஆயில் இருக்குது, இதில் ஒரு 12 ஆஃப் ஆயில் இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு நிமிஷம் தான் நமக்கு வந்து டைமிங்கு. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இவனுக்கும் வந்து மேட்ச்சு. ஸோ இங்கே 4 பேருக்குள்ளே யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த 1000 ருபீஸ் நம்ம ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எடுக்க முடியல. ஸோ டைம் போயிட்டே இருக்குது. 5 செகண்ட் ஆயிடுச்சு, 6 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ யார் அதிகமாக சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ சாப்பிடுங்க வேகமா, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில். அரியா இல்லை சிம்புவா யார் ஃபஸ்ட் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 12 ஆஃப் ஆயில், இதில் ஒரு 12 ஆஃப் ஆயில் இருக்குங்க. ஒரு நிமிஷம் தான் டைமு. இங்கே பாருங்க 30 செகண்ட் போயிடுச்சு. யார் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. அரி தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எத்தனை சாப்பிட்ருக்கா அரி? ஏன் சிம்பு முடியலையா? அங்கே பாருங்க 44 செகண்ட் 45 செகண்ட் போயிடுச்சு. சாப்பிடுங்கண்ணா, டைம் போயிட்டு இருக்குது. இல்லையே என்னலாச்சு? 57, இன்னும் 2 செகண்ட் தான் டைம் முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஹரி எத்தனை சாப்பிட்ருக்கான்னு பார்க்கலாம். 3 6 எத்தனை? 8க்கு 4 அரி காலி. ஹரி வந்து 4 சாப்பிட்ருக்காங்க. ஸோ நீ எத்தனை சாப்பிட்ருக்க? இவனை 4ஆ?
ஆனால் இது எப்படி நம்ம முடிவு பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ லீடிங்கில் இருக்காங்க. எப்பா நீ பாதி காசு கூட பண்ண போகிறேன் சாமி, வாந்தி வருது என்னால் முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சூடாக்கும் போது சாப்பிடுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் இதுதானே அரி முழுங்கறி உண்ணி முதல் வாந்தி வருது. ஆமாடா டேய், சூடேறி போயிட்டு ஒரு மாறிக்கிறா. திரும்ப மேட்ச் வச்சுக்கலாமா மறுபடியுமா? சத்தியமா வாமிட்டு வந்துன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சாப்பிடலையா? போதும் அவ்வளோதான். முடியலையா? சரி, அடுத்து உனக்கு எனக்கு வச்சுக்கலாமா? ஸோ கைஸ் இவங்க 2 பேருமே ஈக்குவலாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் எனக்கு வந்து இப்போ நம்ம சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் சாப்பிடுவானா என்னன்னு தெரியல. ஸோ அப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சேலஞ்சில் இறங்குவோம். ஸோ இவங்க 2 பேராலுமே சாப்பிட முடியல, 4 தான் சாப்பிட்டாங்க. இல்லை நீ கோட்டலி, நான் முதல்ல சாப்பிட்றேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஆட்டம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம உட்கார போகிறோம், நானும் பார்த்தீங்கன்னா இவனும் உட்கார போகிறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த ரவுண்டு போகலாம். வாமிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு மாதிரி ஆச்சு. சரி மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து சேலஞ்சில் இறங்க போகிறோம். ஸோ இவனுக்கு எனக்கு தான் சேலஞ்சு. ஸோ இவனோட இலையில எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10 இருக்குது. ஸோ 2, 4, 6, 8, 10 இருக்குது. இப்போ வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம். இதோட 10, அப்போ வந்து இதில் 4 இருக்குது, 12 வச்சுக்கலாம். அவங்களுக்கு வச்ச மாதிரி நமக்கும் எங்களுக்கும் 12. எனக்கு 12 ஆஃப் ஆயில், இவனுக்கு 12 ஆஃப் ஆயில். ஸோ இதில் தான் நமக்கு சேலஞ்சு. இந்தா இப்போ எத்தனை இருக்குது? ஆஃப் பண்ணிக்கிறேன். 13க்கு மாட்டேங்க. ஆஃப் பண்ணுறா, நான் பேசுகிறேன். டேய் உனக்கு எனக்கு சேலஞ்சு. நீ எத்தனை சாப்பிடுவ? எல்லாமே 1 நிமிஷம் தான் டைமு. தண்ணி குடிக்கக்கூடாது. எத்தனை சாப்பிடுவ? எல்லாமே சாப்பிட்ருவியா? சரி, நான் என்னால் எவ்வளோ முடியும்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறா. 1 2 3. ஹரி, டைமிங். டைமிங் காட்டுறாங்க. டைம் எவ்வளோ? ஹரி எவ்வளோ டைம் ஆகுது? ஹரி என்ன 13 செகண்ட் ஆயிடுச்சா? டேய் சாப்பிடுங்க டக்குன்னு. டைம் ஆச்சு. சரி டைம் எவ்வளோ? 20 செகண்ட் ஆச்சு. 20 செகண்டு. ஸ்க்ரீன் காட்டு. 20 செகண்டு. நல்லா வாரி கப்புன்னு அடிச்சுன்னா சிங்கார சாப்பிட்றா. டைம் ஆகுது. இதான் மட்டி முடிக்கிறான். வெறும் வாய் கம்மி. போகிற பக்கம் பார்த்தா பிளாக் சட்டை ஜெயிச்சிடும் போல. 50 செகண்ட் ஆச்சு. அழுத்துறா செகண்ட் தான் இருக்குது. சட்டமேல வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. சீனா அடி சீனா, நீ தானே பண்ணி. 2 1 ஸ்டாப். நான் பண்ணிட்டேன். ஏங்க மூஞ்சகாமே சிங்கார ஒவ்வொட்டு வை. டேய் எல்லாம் போகிறான் தண்ணி தான் சொன்னேன். எத்தனை தண்ணுக்கிறா? 2 4 6. என்னையோட 2 மிச்சமாக தண்ணுக்கிறான். ஸோ பார்த்துக்கோங்க, பையன் வீடியோ எடுக்கும்போது கப்புன்னு அடிக்கிறான் ஓசில். தோசை கல் அது கயிறு கத்து வச்சுட்டா அப்போ எத்தனை சாப்பிடுங்க. சிங்கர் வின்னு. சிங்கர் வின்னு. நானும் சத்தியமாக எடுத்து மூஞ்சில எடுத்துருவோம். கயிறு வச்சிடுறா. 2 4 6. டே 7 வச்சுனாடா சீனிவாசன். 2 4 இவன் 5. இது எத்தின்றா? இதனால் கணக்கா? எப்படி இனி பார்த்தாங்க முன்னே எங்க? சரி இப்போ யார் சிங்கர் தான் அதிகமாக சாப்பிட்டுருதா? நான் தான். சரி. வழக்கம் மாற்றாமல் 1000 ரூபா கொடுத்துருப்பா, முடிக்காத. ஸோ கைஸ், நான் வந்து ஒரே ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இவன் வந்து எத்தனை? 10 13 12 ஆஃப் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இவனது 5 இருக்குது. 7 ஆம்லெட் சாப்பிட்டான். எனது வந்து 7 இருக்குது. நான் எத்தனை சாப்பிட்ருக்கேன்? 1 2 3 5 சாப்பிட்டுக்கிறேன் நீ. கைஸ் நான் வந்து 5 சாப்பிட்ருக்கேன். வந்து 6 சாப்பிட்டாங்க. 6 7 ஆம்லெட் சாப்பிட்டான். 5 இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்காரு எழுதாங்க. இவன் தாங்க வின் பண்ணியிருக்கான். என்னோட 2 ஆம்லெட் சாப்பிட்ருக்கான். என்னோட 2 ஆம்லெட் வந்து ஆஃப் ஆயில்ரா. என்னோட 2 ஆஃப் ஆயில் வந்து அதிகமாக சாப்பிட்டான். ஸோ வந்து
நான் என்னால் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணேன். டேய் சரி அதெல்லாம் சாப்பிட்டு இந்த ஆப்பிள் என்ன பண்ணுறதுப்பா? நாங்கள் இன்னொரு ரவுண்டு போடுறோம். நாங்கள் டிடி மாதிரி ஹியூமனிட்டி வீடியோ ஆடு மேய்க்கிறவங்க கொடுத்துட்றோம். கம்மியாக சாப்பிட்டான். இப்போ வந்து வின்னு இவன் தான். ஸோ இவனுக்கு வந்து நம்ம பே பண்ண போகிறோம், அதை விட்டுருங்க. இப்போ வந்து எனக்கு இவனுக்கு வந்து சும்மா ஒரு சேலஞ்சு. இந்த ஆஃபைல் வந்து யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தாங்க வின்னிங்க. வின்னிங் இல்லை, ஸோ சும்மா வந்து சாப்பிட போகிறோம். யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். சரி சாப்பிட்டு போகலாமா? இந்த இலை உங்களுக்குடா, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. நான் எப்போ கட் பண்ண ஆன் பண்ணுறது? சிங்கார 4 சாப்பிட்டான். சீனிவாசன் 7 சாப்பிட்டு மாட்டேங்க. சும்மா சாப்பிட்டு போட்டு பண்ணி போயிட்டு. சாப்பிட முடியா? திருப்பி போட்டு சாப்பிடலாம். ஏய் எத்தனை சாப்பிட்டா அதுக்குள்ள? ஏய் எவ்வளோ சாப்பிட்டா? அங்கேருந்து 5 காலி. அடா பாவி. என்னால் முடியலைங்க. நம்மளால் முடியல, ஒரு மாதிரி கொமட்டுது. ஏன்னா அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியல. இவனே வின்னுங்க. இவனே வந்து பலசாலியாக இருந்துட்டு போகிறான். விடுங்க. ஸோ இந்த ஆஃபைலாம் வந்து நம்ம பசங்க சாப்பிட போகிறாங்க. ஒருத்தன் சாப்பிடாமலே இருக்கான். ஸோ அவனை காட்டுங்க. மணிவாசன் அவன் வந்து சாப்பிட போகிறான். இல்லை ஜிம்பாய் ஜெமினி கணேஷ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக வந்திருந்தா ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போட போகிறோம். மூஞ்ச காயெல்லாம் பார்த்தா யாரும் பேசினுக்கிறேன். டாட்டா பை பை. எல்லோரும் ஆய் கட்டுங்கண்ணா குறாங்க. ஸோ எல்லாம் பாய் கட்டுங்க. பை பை. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.